சொல்லுங்க சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், வாங்க. ஆனா சாப்பிடுற மாதிரி வாங்க, சமையல் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி வாங்க வாங்க. யாரு ஜனமா போன்ல? அமைச்சர் வீட்ல இருந்து பத்திரிக்கை வைக்க வராங்களாம், அதான் சாப்பாட்டுக்கு வர சொல்லிருக்கேன். குழம்பு இது ஓகே, சாப்பாடு மட்டும் இன்னும் ஒரு படி வச்சுட்டா அவங்களும் வர்றதுனால இன்னும் ஒரு 2-3 டிஷ் சேர்த்து செஞ்சிருவோம். எல்லாம் பண்ணிடலாம் ஜனமா. இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அத்தை. அத்தை, நீங்க ஒரு மிளகு கறி பண்ணுவீங்கல்ல, அதுவும் பன்னீர்லயே பண்ணுவீங்கல்ல, அது எப்படி பண்ணணும்னு சொல்லித்தாங்க அத்தை. என்னது? மீனா சமைப்பாளா? என்ன ஜனமா இப்படி கேட்டுட்டீங்க? அத்தை செம்மையா சமைப்பாங்க. அதுலயும் அந்த மிளகு கறி சான்ஸே இல்ல. நான்வெஜ் அந்த பன்னீருக்கு தோத்துருன்னா பாத்துக்கங்களேன். அதுவும் அரைச்ச மசாலால ஒண்ணு செய்வாங்க பாருங்க, சான்ஸே இல்ல. அப்புறம் ஜனாமா ஈரல்ல கூட ஒரு டிஷ் பண்ணாங்க. அத்தை, அது பேர் என்ன? அது பேரு கூட நான் மறந்துட்டேன். அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு ஜனாமா. என்ன மீனா, என்கிட்ட சொல்லவே இல்ல? அன்னைக்கு சாப்பிடும் போது கூட நீ சொல்லவே இல்லையே. நான் கூட அதெல்லாம் மொத்தமா தான் சமைச்சான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத்தையோட பிரச்சனையே இதுதான் ஜனாமா. அவங்க செய்யறத எப்பயுமே வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பெருமை பிடிக்காது. ஓஹோ, என்ன மீனா, உன்கிட்ட நான் நிறைய கத்துக்கணும் போல இருக்கே. ஆமா ஜனாமா, நமக்கு தெரிஞ்சது 100னா நமக்கு தெரியாதது நிறைய இருக்குல்ல. அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் ஜனமா, சிபிக்கு மிளகு கறியில பண்ற குழம்ப விட அத சாப்பாட்டுல பிசைஞ்சு நல்லா சாப்பிடுவாரு. அந்த மிளகு கறி, அப்புறம் பன்னீர், சிக்கன், மட்டன்னு எல்லாத்துலயுமே அத்தை அதுல சூப்பரா பண்ணுவாங்க. என்ன மீனா, அடிக்கடி சமைப்ப போல? இல்லத்த, எப்பவும் மொத்தமா தான் சமைப்பாங்க. அப்பப்போ பசங்களுக்கு பிடிச்சது மட்டும் நான் செய்வேன். எனக்கு நீ சமைச்சு தந்திருக்கியா? செஞ்சிருக்கேன். அந்த கோவக்காய் வேர்க்கடலை வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு, தயிர்ல பச்சடி பண்ணா அதை நீங்க விரும்பி சாப்பிடுவீங்களே, அதெல்லாம் நான் பண்ணதுதான். எனக்கு இத்தனை நாளா இது தெரியாது மீனா. ஜனமா, இது மட்டும் கிடையாது, சைனீஸ், இட்டாலியன், கான்டினென்டல்னு எல்லாத்தையும் செய்வாங்க. அதுக்கு கிளாஸ் எல்லாம் கூட போயிருக்காங்க. சாஸ் எல்லாம் கூட வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஜனமா. வெரி குட் மீனா, சூப்பர். அப்போ நீ அந்த மிளகு பன்னீர் பண்ணிடு, வெஜ் நான்வெஜ் எல்லாமே பண்ணிடலாம். நானும் உன்கிட்ட கத்துக்கிறேன். ஐயோ அத்தை, என்ன தேவை? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். வாங்க.